ஹாசினி கேக்குறாங்க மீனாட்சி கிட்ட, தீரஜுக்கு சிக்கன் பாஸ்தா செய்ய போறியா? எனக்கு சிக்கன் பாஸ்தா நல்லாவே செய்ய தெரியும், நான் செஞ்சு கொடுக்கறேன். தீரஜ் கிட்ட நீ தான் செஞ்சதா கொடுத்துரு. ஹாசினி, நல்லா இருக்கே கதை. நீ சமைச்சத நான் சமைச்சேன்னு சொல்லணுமாம்ல? மீனாட்சி, நான் சொல்ல சொல்ல நீயே சிக்கன் பாஸ்தாவை தீரஜுக்கு செஞ்சு கொடு. மீனாட்சி ஹாசினி கிட்ட கேட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிக்கன் பாஸ்தா அவங்க குடிசையில. அவங்க சிக்கன் பாஸ்தாவை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பாஸ்தாவை எடுத்துட்டு மீனாட்சி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. முத்துப்பாண்டி ஹாசினியோட குடிசைக்கு வர்றாரு. ஒரு சட்டியில மூடி இருக்கு, அதை திறந்து பாக்குறாரு. ரொம்ப வாசனையா இருக்குன்னு சொல்றாரு முத்துப்பாண்டி. ஹாசினி வர்றதுக்குள்ள நம்ம இத வச்சு சாப்பிட்டுருவோம். வேகமா முத்துப்பாண்டி தட்டுல எடுத்து வைக்கிறாங்க. அப்ப ஹாசினி வந்துடுறாங்க. அந்த தட்டுல இருக்க பாஸ்தாவை அந்த சட்டியில கொட்டிட்டு முத்துப்பாண்டி எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறாரு. ஹாசினியும் எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.